In the beginning, God created the heaven and earth என்று வேதம் தொடங்கும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், உண்டாக்கினார். அப்படி உண்டாக்கும் பொழுது மிருகங்கள், பறவைகள், நட்சத்திரங்கள், சந்திரன், சூரியன் இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு மனிதனையும் மனுஷியும் உருவாக்கிட்டு நீங்கள் 7ஆம் நாள் இறைவனை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னது மாத்திரமில்லாதபடி 7ஆம் நாள் இறைவனும் ஓய்ந்திருந்தார். உண்மையா போய்ங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாங்களா? இதான் வசனம் ஆரம்பிக்கக்கூடிய நிலை. முதல் அதிகாரத்துல நீங்க ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா பைபிளுடைய ஆரம்பமே எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு நான் ஆண்டவர், நான் அதை பற்றிலாம் எதையும் கடைபிடிக்க கூடாது, நான் எதையும் கடைபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை என்று ஆண்டவர் ஒருபோதும் தள்ளி போகாமல் அவர் ஓய்ந்திருக்கிறார். இன்னொரு அல்லேலூயா சொல்லாங்களா? இந்த நிலை அப்படியே தொடர்ந்து 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 அப்ரஹாம், இப்படியா 10ஆம் தலைமுறையில் அவர் நோவா, இப்படி ஒவ்வொருவரும் மாறி மாறி கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு வம்சம் ஒரு பரிசுத்தவானுடைய குடும்பத்தில் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் வருகிறார். அவரும் ஓய்வு நாள் தோறும் தேவாலயம் கடந்து போகிறார், ஜெப வீட்டுக்கு கடந்து போகிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து மரிக்கிறார், 40 நாள் உயிர் தெழுந்து போகிறார். அப்படி அவர் உயிர் தெழுந்து போன பின்பும் அங்கே உபதேசங்கள் மாற்றப்படாதபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள், யூதர்கள் அல்ல, அவர்கள் ஏற்கனவே ஓய்வு நாளை கடைபிடிச்சவங்க, யெகோவா தேவனை வணங்கியவர்கள். நான் சொல்றது நல்லா புரிந்து கொள்ளுங்கம்மா. எங்க நீங்க போனாலும் சத்தியம் உங்களுக்குள்ள இருக்கணும். வாழ்க்கையில் மனுஷர் பல விதங்களா இருக்கலாம். நீங்க அஸ்திவாரம் சரியா இருந்தா வீடு எப்போதும் உறுதியாய் நிற்கும், நம்ம வாழ்வதற்கு ஆதாரமாய் இருக்கும், கடவுள் இடத்துல நம்ம நெருங்கி இருக்கக்கூடிய ஆசீர்வாதமாய் இருக்கும், தடுமாறக்கூடாது. அது உபதேசங்கள்ல இப்ப வழிகாட்டக்கூடிய இப்படி நம்பியூர் அப்படின்ற அங்க ஒரு போர்டு இருக்கும், அதுலயே கோளாறு அடிச்சு பெயிண்ட் அடிச்சு அதை அடிச்சு கோளாறா இருந்தா நம்பியூர் என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிச்ச பஸ், கார், பைக் வரவே முடியாது. அது சரியாய் வழிகாட்டும். கெடாரை, கோவை ரோடு, புளியம்பட்டி ரோடு என்று சொல்லி வழிகாட்டும். ஆகவே வழிகாட்டக்கூடிய அதுவே தடுமாறி நிற்கக்கூடாது, காற்று திசையில மாறக்கூடாது. காற்று அடிக்கும்போது சில அது ரவுண்ட் அடிக்கும், அந்த இதெல்லாம் இப்பெல்லாம் கீழே எழுதுறாங்க. அப்போ இறைவனுக்குள்ள பார்க்க இப்படி சரியா வந்து கொண்டே இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஓய்வு நாள் தோறும் தேவாலயம் போகிறார், பேதுரு போகிறார், அங்கே பிரசங்கம் பண்ணுகிறார், யாக்கோபு போகிறார், யோவான் போகிறார். இப்படி எல்லாரும் போய் கொண்டிருக்கும் போது திடீரென்று இப்ப நம்ம காலத்துல பாத்தீங்கன்னாக்க ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றம் வந்தது. இந்த மாற்றத்தை யார் கொண்டு வந்தது? ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. அதனுடைய ஆண்டவர், போப்பாண்டவரை ஆண்டவராக வைத்திருந்தார்கள். ஆகவே தெய்வம் கொண்டு வந்ததற்கு நிகராக வேறு மாற்றத்தை மனிதன் தான் கொண்டு வருவான். அது எங்கிருந்து வரும்? இந்த கிறிஸ்துவத்திலிருந்து தான் கள்ள போதகங்கள் வரும். அவனுடைய வசதிக்காக மாற்றி வைத்துக் கொள்வது. ரோமன் கத்தோலிக்க பைபிளை நீங்க வாங்கி பார்த்தீங்கன்னா அதுல பின்னால ஒரு வரி எழுதியிருப்பாங்க, நம்முடைய பழக்க வழக்கங்களுக்கும் நம்முடைய தேசத்தினுடைய நன்மைக்கும் ஞாயிறு அன்று விடுமுறை அரசாங்கம் கொடுப்பதனால் அதற்கு ஏற்ப ஓய்வு நாளை நாம் ஆண்டவருக்குள்ளே ஞாயிற்று வாரத்தின் முதல் நாளுக்கு நாம் மாற்றி அமைக்கிறோம். இது போப்பாண்டவருடைய கட்டளை. இதற்கு சபை இந்த அதிகாரத்தை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு வரி அதில் எழுதப்பட்டிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கும்பிடுறோம், சனிக்கிழமை கும்பிடுறோம், அது வேறு விஷயம். ஆனால் ஓய்வு நாளை மாற்றியது ஒரு கிறிஸ்தவனே. புரியுதுங்களா? பிசாசு அதற்கு உரியவர்களை வைத்தேதான் காரியத்தை சாதிப்பான். அப்புறம் இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்ற? நீ எந்த நாள் வேணாலும் கும்பிட்டுட்டு போ, இயேசு கிறிஸ்து நமக்கு தெய்வம், அதனால நீ கிறிஸ்துவை என்ன பண்ணு? வணங்கு, அவருடைய நோக்கத்தை நீ நிறைவேற்றுங்கிறார். சரி, இப்போ எதுக்கு இது ஒரு உதாரணமா சொல்றேன்னா, எப்போதுமே கிறிஸ்துவங்க மூலியமா தான் உலகத்துல இந்த கள்ளப்போதகம், கள்ளத்தனங்கள், திருட்டுத்தனம் எல்லாமே இவர்கள் மூலமாக தான் வந்து இறைவனுடைய நாமத்துக்கு தூசணம் ஏற்படும். நீங்களும் நானும் கர்த்தருடைய வெளிச்சத்தினாலே கண்டு கொண்டவர்கள். நாம் பணத்தை வைத்தோ பொருளை வைத்தோ எவனாவது சம்பளம் கொடுப்பாங்க யாராவது என்றோ இந்த ஊழியத்திற்கோ இந்த திருச்சபையினுடைய அங்கத்தினராக நாம் வரவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தாயின் கருவிலே கண்டெடுத்தார். ஆமென். அவர் உங்களை இந்த சத்தியத்தின் பாதையிலே கொண்டு வந்தார். நான் என்றைக்காவது ரீட்டாவுக்கு நகையை கழட்டு நான் சொன்னதே கிடையாது. அந்த குடும்பம் சத்தியத்தை கேட்ட உடனே அந்த அபிஷேகத்துக்குள்ளே வந்தார்கள். கண்ணாவுக்கு நான் சொன்னது கிடையாது, ரெபேக்காளுக்கு நான் சொன்னது கிடையாது. ஏன்? சத்தியம் அவர்களை கழுவக்கூடியதாக இருந்தது. அந்த சிலுவையை பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே போதும், உலகம் நமக்கு இரண்டாவது என்று தள்ளி வைக்கக்கூடிய அந்த இறைவனுடைய பெரிய மகிமையான வழிநடத்துதல் காணப்பட்டது.
இதுல இன்னொன்று, நாம் இங்கே சத்தியத்தை தவிர வேற ஒன்றையும் போதிப்பது, வேற வருமானத்துக்கு அது இது எதுவும் கிடையாது. ஆனா நம்முடைய உதவி ஒத்தாசை பரத்திலிருந்து நமக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. சுகமாகட்டும், பணமாகட்டும், பொருளாகட்டும், அந்தஸ்தாகட்டும், எதுவுமே நமக்கு கடவுளிடத்திலிருந்து கடந்து வரக்கூடியதாக இருக்கும். ஆகவே தேவனுடைய சன்னிதானத்திலே நமக்கு பிற்பாடு நம்ம குடும்பம் வருகிறதோ இல்லையோ, தேவன் விரும்பக்கூடிய குடும்பங்களுக்கு நாம் தலைவர்களாய் இருக்க வேண்டும், முன்மாதிரியாய் இருக்க வேண்டும் என்பதுதான் அர்த்தம், நான் சொல்றதுடைய அர்த்தம். அதனால இந்த நாட்கள்ல நீங்க உலகத்துல என்ன மாற்றம் வந்தாலும் சரி, நீங்க இறைவனுடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும். இந்த உலகத்தாரை போல துன்மார்க்கரை பின்பற்றுகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது முதல் சங்கீதத்துல, துன்மார்க்கருடைய ஆலோசனையே பாவிகளுடைய வழியில் பரியாசக்காரன் என்கிற சினிமாக்காரன். சினிமாவே பார்க்க கூடாதுங்க. இல்லையா, நான் ஒரே ஒரு மாசத்துல ஒரு நாள் பார்த்துக்கிறேங்கிறவங்க மட்டும் கை தூங்க, பரவாயில்ல, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், கவலை இருக்கும், வேதனை இருக்கும். ஒரே ஒரு நாளையா கொட்டாய்க்கு போல, சரிங்க டிவியில பார்க்குறேன், கையை காலை ஒடிச்சு போடுவார் ஆண்டவர். அதெல்லாம் விட்டு தள்ளிடுங்க. சினிமாங்கிறது உங்க கண்ணு மீடி வரவே கூடாது. வரும்போது ஐயோ எங்க ஐயா சொல்லியிருக்கா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னை மன்னிச்சுங்க ஆண்டவரே, எழுந்து உள்ள போயிடும். கிச்சன் ரூமுக்கு போகணும், இல்லை பெட்ரூமுக்கு போகணும், எங்கேயும் ஜெபிக்கிற ரூமுக்கு போங்க. கடவுள் உங்க கூட வந்து அங்க நின்று மகனே மகளை என்று ஆசீர்வதிப்பார். ஆமேன். இந்த மாற்றத்துக்குள்ள உண்டு வாருங்க. அடுத்தவங்க பார்க்கும்போது, பக்கத்து வீட்டுக்காரி பார்க்கும்போது நீங்க திரும்ப போய் சத்தியத்தை சொன்னா கேட்பாங்களா? ஆதியாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. லாமேக்கு 182 வயதான போது ஒரு பையனை பெற்கிறான். ஒரு பையன் பிறக்கிறான். பைபிள பாருங்க, ஆண்களுக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று, வாசிமா அவருடைய சாட்சி, இந்த பூமியை கடவுள் சபித்து வைத்திருக்கிறார். பூமின்னா பூமியில இருக்கிற பல லட்சம் ஜனங்கள், புரிந்து கொள்ளுங்க. உங்க அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், மகளா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். இது சபிக்கப்பட்ட பூமியில் எனக்கு ஒரு மகனை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அவன் சொல்றாரு, சாட்சி சொல்றாரு. யாருங்க? லாமேக்கு. அவர் என்ன சாட்சி சொல்றாரு பாருங்க. கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் என்னை தேற்றுவான் என்று சொல்லி குணசேர்னு பேர் வைக்கிறாங்க. எத்தனை கஷ்டத்தில், அதான் ஆண்டவர் அறிஞ்சோ அறியாமலோ அந்த காலங்கள். ஆனால் இன்றைக்கு சந்தோஷம்னு பேர் வைக்கிறோம். கடவுளுக்குள்ள வந்துட்ட பிற்பாடு வேறு பேர்கள் வரும், அது வேறு விஷயம். ஆனா இந்த இடத்துல நீங்க பாருங்க, அவன் பாருங்க, குழந்தை பிறந்த உடனே இந்த உலகத்தை அவன் பார்க்கிறான். சபிக்கப்பட்ட பூமி, அது யார் சபிச்சது? இந்த உலகத்தை உண்டாக்கின கர்த்தரே சபித்திருக்கிறார். ஆனா என் குடும்பத்துல எனக்கு ஒரு மகனை பிறக்க ஆண்டவர் உதவி செஞ்சிருக்காரு. நம்முடைய கைகளின் பிரயாசத்துல இவன் நம்ம என்ன பண்ணுவான்? தேற்றுவான். நம்ம குழந்தை நமக்கு என்ன பண்ணுங்க? உதவியா இருக்கு. என் எண்ணம் வந்து ஒருபோதும் அதுல என் விஷயத்துல வந்து நான் ஊழியக்காரனா போனதுனால என் எண்ணம் நிறைவேறலைங்க. நான் ரொம்ப கடினமா கஷ்டப்பட்டு ரொம்ப படிக்க வச்சேன். அநேக துன்மார்க்க ஆவி உடையவங்க என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து அவர் என்ன பண்ணாரு, எல்லாம் அவர் என்ன பண்ணாருன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நான் யாரையும் மென்ஷன் பண்ண விரும்பல. ஆனா மிகுந்த கஷ்டத்தோட என் பையன் படிச்சு அப்படியே சம்பளத்தை கொண்டாந்து கொடுப்பான்னு, அவன் சம்பளம் வாங்கின முதல் சம்பளம் வாங்கினோடனே அவனுக்கு உதவியா இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் 50 ரூபா நான் பணத்தை கொடுத்தேன். என் மகன் அப்பயே ஓடி போயிட்டான். இவன் சம்பளத்தை கொடுத்தா இவன் எப்படியே என்ன பண்ணிடுவான்? தரத்துலேயே செல்லி இப்படி பண்ணிடுவான். அப்போ அதுக்கேற்ற ஆவியில் யாரோ பேசியிருப்பாங்க, எனக்கு ஏதோ ஒரு சொந்த பந்தம் பேசியிருக்கும். ஆனால் என் மகனுக்காய் நான் ஜெபிக்கிற குணத்தையும் உதவி செய்கிற குணத்தையும் இன்றைக்கு வரைக்கும் நான் மாற்றவில்லை. ஏன்? கடவுளுடைய அபிஷேகம் நம்மோடு கூட இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதே அளவில் இருக்கும்னு நினைக்காதீங்க. புரியுதா நான் சொல்றது? அது குறைஞ்சியும் இருக்கலாம், கூடியும் இருக்கலாம். சில பிள்ளைகள் கூடுதலா இருக்கும். ஐயோ எங்க அம்மா எங்க அப்பா அப்படின்னு என்ன பண்ணுங்க, கொண்டு வந்து கொடுக்கும். சில பிள்ளைங்க கொடுக்காது. அது நம்முடைய சப்ஜெக்ட்ல. ஆனா இங்க லாமேக்கு சொல்றாரு, என் மகன் என்னை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா பேர் வைக்கும் போது கூட முதல்ல ஒன்றை தெரிஞ்சு கொள்ளுங்க, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். கண்ட சினிமாக்காரங்க பேரு, சினிமாக்காரிங்க பேரு, தலைவர்கள் பேர்லாம் வைக்காதீங்க. ஊரை நாட்டு ஆள்றவன் காட்டு ஆள்றவன் பேர் வைக்காதீங்க. பாருங்க, ஒரு மனுஷன் தனக்கு 5 உள்ள பிறக்குது, பொம்பளை பிள்ளையா பிறக்குது. 5 பொம்பளை பிள்ளையா பிறக்குது.
இவன் என்னன்னு பேர் வைக்கிறாங்க? 182 வயசுல பிறக்கிறான். அவனுக்கு நோவான்னு அழகா பேர் வைக்கிறான். 182 வயசுல ஒரு பையன் பிறந்த உடனே அவனுக்கு ஒரு சந்தோஷம், என்னை இவன் காப்பாற்றுவான். பாருங்க வாலிப பிள்ளைங்க, நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. குணசேகரன், ஜெயச்சந்திரன், இவன் சந்தோஷ், கோபால், நிறைய பேர் இருக்கிறீங்க. நம்முடைய பெற்றோருக்கு ஒரு ஆசை இருக்கும். என் ஆசையை இன்றைக்கு வரைக்கும் என் மகனோ மகளோ நிறைவேற்றினது இல்லை. ஆனால் என் விசுவாசிகள் நிறைவேற்றி வைக்க இறைவன் எனக்கு பலனாக இருந்தான். என் கண்ணா எனக்கு அதை நிறைவேற்றி வைத்தான். ஆகவே தேவனுடைய சன்னிதானத்தில் நம்முடைய தொழில் ஆண்டவருடைய ஆசாரிய ஊழியத்தில் தான் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். குடும்பத்தில் நமக்கு சுதந்திரமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. என்னாகும் புத்தகத்தில் 11வது வசனத்தை வாசிக்கும். 36ஆம் அதிகாரத்தில் செலோப்பியாங்கிறவரு ஒரு மனுஷன். அவருக்கு பொம்பளை பிள்ளை பிறக்குது. வாசியமா? அப்ப அவருக்கு பாருங்க, குமாரனே இல்லை, எல்லாம் குமார்த்திகள். வாசிங்க. மக்லால், திர்சா, ஒக்லான், மில்கால். பாருங்க அவர் என்ன பேர் வச்சிருக்காருன்னு. இப்ப பொண்ணுன்னு சொல்லுவியா? இதனால இன்றைக்கு இந்த வேதம் படிக்காத அநேக சபைகள் அங்க என்ன பாஷை சொல்றாரோ அதை கேட்டு அவனையும் பைபிள் படிக்கிறது இல்லை. அவன் என்னவோ அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருந்தா அங்க ஆராய்ந்து பதில் சொல்வதில்லை. அங்க இருக்கிறதா 12 வருஷம் இதா இருந்துச்சு, அவளுக்கு இப்படி சோங்க அடிச்சது, இப்படி சொல்லிட்டு போக கூடாது. ஆராய்ந்து. நீங்க விசுவாசிகள், நீ வேதம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சொத்து. உங்களுடைய மோட்சம் போகிற வரைக்கும் உங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் இந்த வேத வசனத்தில் தான் இருக்கிறது. அவரு ஒரு ஐயாவுக்கு குழந்தை பிறக்குது, ஆம்பளை பையனே பிறக்கல, 5 பொண்ணு. இப்போ அவருக்கு பாக்குறாரு, நோவான்னு பேர் வைக்கிறார். அதுங்க பாருங்க என்ன சாமர்த்தியம். பொண்ணுங்கன்னா சாதாரண நினைச்சிடாதீங்க. பையனே இல்லை, யோசுவா எல்லாத்துக்கும் பாகம் பிரிச்சு கொடுக்குறாரு. அந்த நாட்டுல கூட்டிட்டு போய் மோசையை இறந்துடுறாரு. எல்லாம் மோசைக்கிட்டே அந்த பிள்ளை கேட்கிறா, அது வேற விஷயம். ஆனா அங்க போய் பாகம் பிரிச்சு கொடுக்கும்போது அவ போய் யோசுவாட்ட சொல்றாங்க, பார் எங்க அப்பா செத்துட்டாரு, எங்க அப்பாவுக்கு ஆம்பளை பசங்களே கிடையாது, அதனால பொம்பளை பிள்ளைகளாகி எங்களுக்கு எங்க அப்பன் பேரு அழிந்து விடாதபடி எங்களுக்கு சுதந்திர பாகம் கொடு அப்படின்னு கேட்கிறாளுங்க. உடனே அவரு யோசுவா பார்த்துட்டு, ஆமா இது நியாயம்தான் அப்படின்னு. மோசைகிட்ட போய் கேட்குறாங்க, எங்கள் அப்பன் பேர் அழியாதபடி எங்களுக்கு என்ன பண்ண சுதந்திரமாக கொடுன்னு. எங்கேயோ பொம்பளைக்கு கொடுக்க கூடாதுன்னு இருக்குதே பைபிள் சட்டத்தில், நாங்கள் எப்படி கொடுக்கறது பழைய ஏற்பாட்டில் அப்படின்னு சொல்லி அந்த மோசை என்ன பண்ணுறாரு, சரி நான் ஆண்டவர்கிட்டயே போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும்போது ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு 5 பெண்களுக்கு சுதந்திரம் கொடு என்கிறார். ஒரு அலையிலே சொல்லாங்களா? அது தாங்க நம்முடைய ஆண்டவர். அங்கே நீதியின் பாதையில் வெற்றி உங்களுக்கும் எனக்கும் உண்டு. அதனால இந்த கள்ளப்போதகம், கள்ளத்தனமான வார்த்தைகள் இதெல்லாம் விட்டுடுங்க. நீங்க உயிருள்ள வேத வசனத்தை உயிருள்ள ஆண்டவர் இடத்துல பின்பற்றுவர்களாகிருங்க. உலகத்தை யார் ஆண்டாலும் நமக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா நம்மளை ஆளக்கூடிய ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, வேத வசனத்தின்படி நீங்க வாழ்றவங்களா இருந்தா இந்த பக்கம் பார்வோன் துரத்துறான், இந்த பக்கம் கடலு, 2 பக்கமும் போகவே முடியாது. ஐயோ மறிக்க போகிறோமே என்று சொல்லி எல்லாரும் எண்ணும் பொழுது அவர்களை பார்த்து கடல் விலகக்கூடியதா இருக்கிறது. ஆமென். சத்தியம் உங்களுக்குள் இருந்தால் எந்த சத்ருவும் உங்களை ஜெயிக்கவே முடியாது. நீங்க வசனத்தை வெளி உலகத்துக்கு பிரகாசிக்கக்கூடிய விளக்காக நீங்கள் இருக்க வேண்டும். வசனத்துக்கு உண்மையான போதனையை நீங்கள் கொடுக்க வேண்டும். தான் பிள்ளைக்காக மாற்றி கொடுக்க. நான் என் வாழ்க்கையில என் பையனுக்காக என் பொண்ணுக்காக மாற்றி பேசவே மாட்டேன். அவர்கள் சத்தியத்துக்குள்ளதான் வரணும். இந்த பாசம்ங்கிற பேர்ல நாம வேஷம் போட ஆரம்பிச்சோம்னா நம்முடைய சந்ததி பரிசுத்தத்தை இழந்து விடும். பரிசுத்தராகி இயேசு தூரமாய் போய் விடுவார். அந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போமானால் இன்று இல்லாவிட்டாலும் இன்னொரு நாள்ல அவர்கள் மனமாறி வருவார்கள். என் மகன் செய்யாததை கோபால் எனக்கு செய்வான், என் மகன் எனக்கு கொடுக்காத எனக்கு சந்தோஷம் எனக்கு கொடுப்பான். ஆகவே கடவுளுடைய வித்திலே பிறந்தவர்கள் தேவ சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில முத்திரை மோதிரமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மைக்குக்கும் இந்த பதிவு பண்ணக்கூடிய காரியங்களுக்கும் ஒருவர் இல்லையே என்று நாம் நினைக்கும் போது வேற ஒரு வேஷக்காரன் வந்து கொண்டிருந்தான். அந்த வேஷக்காரன் நான் துரத்திட்டேன், அவன் எவ்வளோட எங்கேயோ ஓடி போட்டுனேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு நல்லவராக இருந்து குணசேகரனை அங்கத்தினராய் வைத்தார். நான் வேஷம் போட மாட்டேன், யார்கிட்ட வேஷம் போடுற வேலைகள். சத்தியத்தை சத்தியமாய் போதிப்பேன். அக்காவா ஆண்டவர் கொடுப்பார், தங்கச்சியா ஆண்டவர் கொடுப்பார், அண்ணியா ஆண்டவர் கொடுப்பார். ஆகவே தேவனுடைய சன்னிதானத்துல நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஆண்டவர் நமக்கு அது எது வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார். நாம கேட்போம், எல்லாத்தையும் கேட்போம்.
அதை அல்ல, நமக்கு எது வேண்டுமோ அதைத்தான் கொடுப்பார். அது நமக்கு போதுமானது. எங்க வீட்டில் ஏதோ ஒரு பூனை ஒன்று இப்போ புதுசாக வந்து வாசலில் படுத்திருக்கு. ஒரு நாள் 2 நாள் படுத்துச்சு, எனக்குள் பாசம் பொங்குச்சு. எங்க யூவிக்கும் பாசமாளுக்கும் பாசம் மங்கி கோபம் பொங்குச்சு. பார்த்தேன், வீட்டுக்குள்ள பூனை வந்தா நான் முதல்ல உன் மகளை போய் நாயை வெளியே தருத்தேன். உடைய மகளுடைய இல்லத்துல போய் அந்த நாயை நீ வெளியே தருத்தினா நான் பூனை வெளியே தருத்துறேன். என் சாமி அது, அதுக்கு நான் தாத்தா. அது அந்த தாத்தான்னு சொல்லும் போதே மியாவ் அப்படின்னு வாழாட்டம். நீங்க நம்ப மாட்டீங்க, ராத்திரி அதுக்கு கருவாடு 11 மணிக்கு போய் நான் கடையில் போய் வாங்கி கொண்டாந்து ஒரு கடையை தரங்க சொல்லி வாங்கி கொண்டாந்து அது போட்டேன். அதனுடைய பசி ஆறும்போது எனக்கு இருந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. அவ்வளவு பெரிய ரத்தம் அறுத்து எனக்கு ஊத்துச்சு. கடவுள் என்னை காப்பாற்றினார். உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது. உங்களுடைய உதார்த்தம் உள்ள காணிக்கைகள் எனக்கு உதவியாக இருந்தது. அதனால கடவுள் அதற்கக்கூடிய காலத்துல வச்சிருக்கார். சாமி வெரி குட். நல்ல ஒன்று தெரிஞ்சு கொள்ளுங்க, பெரியவங்களுடைய வார்த்தைமா. நமக்கு அறிமுகம் இல்லாம ஒரு பூனை நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அது குழந்தையை வந்து வயிற்றுல உண்டாகி ஆனா பெண்ணு அது மூலியமா ஒரு சந்ததி வந்தா நம்ம வீட்டில் பால் பாக்கியம் பண பாக்கியம் குறையாது. நீங்க வேணா எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இது எங்க அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தது. எங்க குடும்பம் இன்றைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு. என் தங்கச்சி பெரிய கோடீஸ்வரியா இருக்கா. எங்க அக்கா வந்து கீழே இருந்து மாடி வீட்டுக்கு லிப்டே வச்சிருக்கிறாங்க. எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஒரு கன்வென்ஷன் நம்முடைய மெசேஜ் போயிடுச்சுன்னா குரூப்ல இருக்காங்க அவங்க. என் அக்கா பையன் பார்த்த உடனடி அடுத்த நிமிஷம் இங்க ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா 5000 அக்கௌண்ட்டுக்கு அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். ஏன் இதை சொல்ல வருகிறேன்னா, கடவுள் நமக்கு நல்லவர். அந்த மிருகங்கள், அதாவது சொல்றேங்க இப்பயே, ஏமா நோவா மிருக ஜீவனை காப்பாற்றினாருமா, அது என்னுடைய வாரிசு, என் பேரப்பிள்ளை. அது உங்களுக்கு தெரியாது. நீங்க வேணா டேனியல் ஞாபகம் இருக்குங்களா? ஒரு நிமிஷம் எழுந்திருங்க டேனியல். சாரி எழுந்திருக்க சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு நிமிஷம் எழுந்திருங்க. இது எல்லாருக்கும் தெரியும். ஒரு முறை நீங்க வந்த போது ஒரு பூனை என்கிட்ட வந்து நேரம் நின்று அழுது ஞாபகம் இருக்குங்களா? மனுஷர் மாதிரிமா என்கிட்ட நேரம் நின்று அழுகுது. பயங்கரமான தானியல் பார்த்தாரு. எதிர்த்து வந்தார். தானியல் உட்காருங்க. தானியல் தேங்க்யூ தானியல். பயங்கரமா அழுகுது என்னை பார்த்து. அப்புறம் ஏன் தான் இது அழுகுது நமக்கு புரியல. உடனே வசதி சொன்னாங்க, ஐயா அது வந்து துணை கேட்குது, இன்னொரு பூனை இங்க இருக்குது, அந்த பூனை இதை கண்டா ஓடிடுது, அதனால இது உங்கள்கிட்ட சொல்லுதியா அப்படின்னா. அப்படியான்ட்டு போய் பால் அதெல்லாம் வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டு அந்த பூனையை நேக்கா நைஸா கூப்பிட்டான். அந்த ஆம்பளை பூனைய பான்னு வந்தாரு. பிடிச்சி கட்டி அங்கொண்டு மரத்தில் கட்டி போட்டேன். இவர் ரொம்ப சந்தோஷம். போய் பக்கத்துலேயே படுத்துக்கிறது, அங்கே எழுந்திருக்கிறது. அவர் ஓடவே முடியாது. தீனிங்கிறது சாப்பிடவே போயிடும், ஓடவே முடியாது. தாடியில் இதை நேரம் பார்த்தாரு. அப்புறம் அது ஒரு சந்ததியை போட்டு அப்புறம் எங்க போயிட்டாங்க, கொண்டு போய் விட்டாங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா, அதில் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, அது சாப்பிடும்போது, அது உண்ணும் போது, அது ஓடி விளையாடும் போது நம்ம பிள்ளைகளுக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். இந்த சும்மா செல்லையே பார்த்து 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 தான் இந்த விசில் அடிக்கிற கூட்டமா மாறி போச்சு. சின்ன குழந்தைக்கு அதுக்கு என்னங்க தெரியும்? குழந்தை ஞானஸ்தானமா நம்ம கொடுக்குறோம். மனம் திரும்பி ஞானஸ்தானம் கொடுக்கணும், அதான் கடவுளுடைய வழி. ஆனா சில சபைகள் குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க, அதான் கள்ள போதகம். இதுக்கு அவங்க போய் அங்கே அல்லேலியா சோத்திரம் சொல்லி பாருங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. அல்லேலியா சொன்னாலே அநேகருக்கு ஆகாது. அதனால நீங்க கடவுளுடைய வழியில தான் எப்போது நிற்கணும், ஓடணும், நடக்கணும், வாழணும், பிரகாசிக்கணும். உங்களை கண்டா பேய் ஓடணும், உங்களை கண்டா வியாதி நீங்கணும். நோவான்னு பேர் வைக்கிறாரு. லாமேக்கு நோவாவை பெற்ற பின் 595 வருஷம், அவனை பெத்த பிற்பாடு 595 வருஷம் உயிரோடு இருந்து குமாரையும் குமார்த்திகளையும் இன்னும் நிறைய குழந்தை பெற்றிருக்காரு. அதுக்கு பிற்பாடு லாமேக்குடைய நாளெல்லாம் 777, அப்படியே 37பா 777 வாழ்ந்திருக்கார். அவர் மரிச்சார். பாருங்க, உலகத்துல நல்ல மகிழ்ச்சியா வாழ்ந்தாச்சு. இந்த மரணம் தான் முக்கியம். மரணத்துக்கு பிற்பாடு கர்த்தரிடத்திலே நாம் போக வேண்டும். ஏனோ தானே என்று வாழ்ந்து நம்ம மரிச்சு எங்க போனோங்கிறது இல்லாமல் நாம் கடவுளிடத்திலே போக வேண்டும். நோவா 500 வயதான போது சேம் காம் யாப்பேத் என்பவர்களை பெற்றான். சரி, இப்ப நம்ம பிரசங்கத்துக்குள்ள போலாம். பாருங்க, நோவா என்றால் இளைப்பாறுதல் என்று பேரு. அவங்க அப்பா நோவான்னு பேர் வச்சாரு. என்னை காப்பாற்றுவான் என் மகன் அப்படின்னு சொல்லி தான் அந்த பேரை வைக்கிறாங்க. நீங்க 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் பார்த்தீங்கன்னா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தான் பிள்ளையாண்டான கடவுளுக்குள் வளர்த்திருக்கிறார். இதுதான் பெருசு. ஆமென். எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க, ஆனா நோவாவை கடவுளுக்குள்ள அவர் வளர்க்கிறார். கூட்டிட்டு வர்றார். சாமி, கடவுளை தொழுது கொள்ளணும், கடவுளுக்கு பலி செலுத்தணும், இப்படி காணிக்கை செலுத்தணும்,
இதெல்லாம் நோவாவுக்கு சொல்லி சொல்லி கொடுக்கிறாரு. நோவாவுக்கு கல்யாணம் ஆகி பாருங்க, 3 பசங்க. ஆதாம் பிறப்புல இருந்து 10வது தலைமுறை அவர். அவங்க குடும்பத்துல 8 பேர். இந்த 8 பேரும் கர்த்தருக்கு பிரியமான குடும்பமாக இருக்கிறாங்க. மருமகளாகட்டும், மாமனாராகட்டும், மகன்களாகட்டும், மாமியாராகட்டும், எல்லாரும் ஒரு மனதோடு அவர் பழைய கட்ட சொல்லிட்டார் ஆண்டவர். அந்த ஒரே குடும்பம். ஒரு அலையிலே சொல்லாங்களா? இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. ஆமாங்க, அங்க அன்பு தான் உண்டு. அங்க உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை. எவ்வளவு கருத்தாக இந்த கருத்தோடு கூட நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த போதனைகளை நாம் கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே வளர வேண்டும். ஆகவே இயேசுவின் குடும்பமாக நம்முடைய ஆலயம் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு நாம் ஆலயத்தில் ஒரு மனதுடன் நாம் இருக்க வேண்டும், இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் இயேசுவின் அன்பின் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவர்களாகத்தான் நாம் இருக்க வேண்டும். இந்த நோக்கம்தான் தேவனுடைய சித்தமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நம்ம எங்கெங்கிருந்து வரக்கூடிய நம்முடைய நோக்கம், இந்த தேசம் இயேசுவுக்கு சொந்தமாக வேண்டும். ஆமென். நம்முடைய ஊர் இயேசுவுக்கு சொந்தமாக வேண்டும். நம்முடைய குடும்பம் இயேசுவுக்கு ஊழியம் செய்யக்கூடிய குடும்பமாக இருக்க வேண்டும். போய் படிச்சுட்டு வரணுங்கிறது இல்லை, இங்க கற்றுக்கொள்ளுகளை நாம் பின்பற்றினால் போதும். ஆகவே இங்க நோவா பார்க்கும் பொழுது, லாமேக்கு பார்க்கும்போது, ஒரு நாள் வந்து அவங்க மரித்தே தீர வேண்டும். அந்த மரணம் கிறிஸ்துவுக்குள்ளான மரணமாக இருக்க வேண்டும். ஆமென். சாவு எனக்கு ஆதாயம். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு, என்னவே இல்லைன்னா கூட வீட்டுல என்னவே இல்லைனாலும் தேவனுடைய பிள்ளைகள் வீட்டுல மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். சண்டையே வராதுங்க. புடவை சண்டை, துணிமணி சண்டை, இதெல்லாம் வரவே வராது. கடவுளுடைய சன்னிதானத்துல தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றுவர்களாக இருக்க வேண்டும். இந்த தேவ சித்தம் நமக்கு கிடைப்பதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு அடி வாங்கினார், எவ்வளவு உதை வாங்கினார், எவ்வளவு தூரம் ஜெயிலுக்கு போனார், எத்தனை அவமானப்பட்டார்கள், சிலுவையில சிலர் மரித்தார்கள், தலைகீழாக பேதுரு மரித்தார். காரணம், நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அப்படிப்பட்ட சித்திரவதைகள் நாம் படவே இல்லை. ஆனால் நமக்கு இவ்வளவு சந்தோஷமாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். இவ்வளவு மகிழ்ச்சியாக கம்பீரமாக வாரம் ஒரு முறை வந்து ஆலயத்தில் உட்கார்ந்து ஆர்ப்பரித்து மகிழ்ச்சியா நம்ம வீட்டுக்கு போறோமே, இந்த சாக்கியம் அநேக மக்களுக்கு கிடைக்காது. சாமுவேல் என்கிற குழந்தை கோயிலில் கொண்டு போய் விட்டுட்டாங்க அவங்க அம்மா. நான் கடவுள்கிட்ட வேணுனப்பா, இந்தா ஊழியக்காரர்கிட்டே ஒப்படைக்கிறேன் அப்படின்னு பால் மறந்தோடனே குழந்தைய கொண்டு போய் ஒரு புது ட்ரெஸ் எடுத்து போட்டு அங்க விட்டுட்டாங்க. அவர் நாள் ஒரு மேனி பொழுது ஒண்ணுமா இந்த கோயிலில் வளர்றார். வரவங்களுக்கு எல்லாம் பலி செலுத்துறதுக்கு உண்டான காரியங்கள், உதவிகள் செய்து கொண்டு அவர் ஒரு இதா வேலை செய்கிறார். அந்த இடத்துல உதவியாக இருக்கிறார். ஒரு நாள் ஆண்டவர் அந்த பையனுடைய சுபாவத்தை பார்த்து, அவனுடைய பழக்க வழக்கங்களை பார்த்து ஆண்டவர் பேச வருகிறார். படுத்திருக்கிறான். சாமுவேலே, இன்றைக்கெல்லாம் அநேக தாய்மார் உங்க பையனை கடவுளை கூப்பிட்டா, படு, உனக்கு உடம்பு முடியல படுன்றாளுங்க. எங்க கடவுளுக்காக ஓடு, அதான் சத்தியம். கடவுளுக்காக பாடு, இயேசுவுக்காக பாடு, பாடுபடு, ஜெபம் பண்ணு. இது உண்மையான வல்லமை மிக்க போதனைகள். சாமுவேலுன்னு கூப்பிட்டோன்னே அந்த பையன் ஊழியக்காரர்கிட்ட ஓடுறான் பாருங்க. என்ன ஒரு பழக்க வழக்கம் அவனுக்கு, அவன் தாய் கற்றுக் கொடுத்தது. அங்கே நோவாவுக்கு அவங்க அப்பா லாமேக்கு கற்றுக் கொடுத்தது போல அவர் பசங்க 3 பேத்துக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார் நோவா. இப்ப இங்க பார்க்கும் பொழுது இவர் கற்றுக் கொடுக்கிறாரு. அங்க போனோன்னு, ஐயா கூப்பிட்டீங்களா? நான் கூப்பிடலையப்பா. திரும்ப போய் படுக்கிறான். சாமுவேல் திரும்ப கூப்பிடுறாரு ஐயா. போதகிட்ட ஓடுறான். 3வது முறையும் ஓடுறான். அப்போ அவர் புரிஞ்சுக்கிறார், நம்மளை அழைக்கலாம் ஆண்டவர், இவனை அழைக்கிறான். உடனே பொறாமப்பட்டு, இங்க படு, நீ என் பையனை கொண்டு போய் அங்க. இதெல்லாம் வந்து சுயநலவாதிகள். இது இருக்கு கிறிஸ்தவங்களுக்குள்ள, இது நிறைய இருக்கு. சாமுவேல் அப்படின்னு கூப்பிட்டோன்னே அவர் சொல்றாரு, இது ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். போகும்போது கர்த்தாவே சொல்லும் அடியேன். அந்த குணம் உங்களுக்கு இருக்கணும். அவர் சொல்றாரு, இனி இந்த சத்தம் கேட்டா கர்த்தாவே சொல்லும் அடியேன். ஆகவே அனாதியாக விடப்பட்ட அந்த குழந்தை அந்த தேசத்தினுடைய ராஜாவையே தேர்ந்தெடுக்கக்கூடிய, அபிஷேகம் பண்ணக்கூடிய விதத்தில் அந்த சாமுவேலை வளர்த்து ஆளாக்கியவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆமென். அவன் தாய் இறைவனுக்கு பிரியமாய் விட்டு செல்கிறாள். கடவுள் எடுத்து வளர்த்து ஆளாக்கி அபிஷேகித்து அவள் முன்னையே ரதத்தில் போகத்தக்கதான சாட்சியை உருவாக்குகிறார் ஆண்டவர். நம்முடைய ஆண்டவரை சாதாரணமாக எண்ணி விடாதீங்க.
நோவாவோடு கூட இருந்த தேவன் தான் இன்று உங்களோடு கூட இருக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய குணம் தேவனுக்கு நீதியாக இருக்க வேண்டும். உங்களுடைய தேவனுக்கு முன்பு உங்களுடைய குணம் சாட்சியாக இருக்க வேண்டும். சாமுவேலை ஆண்டவர் எடுத்து அங்கே பயன்படுத்துவதை பார்க்கிறோம். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லிக் கொடுத்த வார்த்தையை அவன் அங்கே நிறைவேற்றுகிறான். ஆகவே ஊழியக்காரருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக இருங்கள். லேவியனை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஆண்டவருக்கு ஒரு சீடன் தேவை. அப்போதான் ஊழியத்தை தொடங்க நினைக்கிறாரு. அப்போ பாருங்க, அவரு பேதுருக்கிட்ட போறாரு. அவன் ராத்திரி பூரா போட்டு ஒண்ணுமே கிடைக்கலன்னு சும்மா வந்து உட்காரான்னு சொல்றாரு. அங்க போய் போடு, மீன் கிடைக்கும். கடலை பத்தி எனக்கு தெரியும், மீனை பத்தியும் தெரியும், எங்க மீன் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் பிறப்புலையே மீனவன். எதுவுமே அவர் சொல்லலைங்க. சரி, அவர் சொல்றார், நான் செய்கிறேன். போய் பார்த்தா அநேகர் வந்து அந்த வலையை இழுக்கிறாங்க. கிழிஞ்சு போற அளவுக்கு மீன்கள் கிடைக்கிறது. ஒரு அள்ளி வச்சலாங்களா? கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இதுதாங்க இயேசுவுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சா கிடைக்கக்கூடிய பலன். பேதுருவா இருக்கிற நான் உன்னை என்ன பண்ணுவேன்? மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். அப்ப அவனுக்கு அப்போது அந்த அறிவை பத்தி இன்னைக்கு பிரசங்கம் பண்ணும்போது தெரியாது. நீங்க ஒப்பு கொடுத்து வாழும் போதுதான் அவனுடைய மகிமையை நீங்க காண்பீங்க. உலக வார்த்தையெல்லாம் விட்டு தள்ளுங்க, அதை நெருப்புல சுட்டு எரிச்சிருங்க. ஏசு என்ன சொன்னார்? ஐயா, நான் இப்படி செய்யலான் இருக்கிறேன், ஜெபம் பண்ணுங்கய்யா. போதும், ரெண்டே போதும். இயேசு கிறிஸ்துவுக்கு சீடர் ஆனால் கிடைக்காத மீன் அவர் தெரியுங்க. அவர் எங்க சொல்றாரோ அங்க போய் அவன் வலைய பாடும்போது வேற பக்கம் இருக்கிற மீன் அங்க போய் விழுன்னு சொல்ல அவருக்கு அதிகாரம் உண்டு. அந்த மீனும் தன்னை ஒப்பு கொடுக்க அதற்கு இடம் உண்டு. என்னைக்கா இருந்தாலும் ஒருத்தன் வாயத்துக்கு போகத்தான் போறோம், அது இன்னைக்கே போகலாம். கீழ்ப்படிந்தால் மீன் மனிதனுடைய வயிற்றுக்குள் வரும். கீழ்ப்படியாவிட்டால் மனிதன் மீனுடைய வயிற்றுக்குள் போவான். யார் போனதுங்க? யோனா. இவன் பேர் யோனா. அவன் சொல்லாமல் போனான். கிடைச்சது மீன் வயிறு தான். எத்தனை அவதிப்படணும். அதனால கீழ்ப்படியுங்க. உங்க பணப்பெருமையை கொண்டாடாதீங்க. நான் யார் அதெல்லாம் வேண்டாங்க. இயேசுவின் பிள்ளையாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்க. இயேசுடைய சீடராய் இருக்க கற்றுக்கொள்ளுங்க. நான் என் போன் என்னைக்குமே நான் ஆஃப் பண்ணது கிடையாது. நீங்கள் என்னைக்காவது எந்த ரேத்தரில் போன் அடித்தாலும் எடுத்து உடனே பேசுவேன், உடனே ஜெபம் பண்ணுவேன். கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த பாக்கியம், அதை நான் எதற்காக இழக்க மாட்டேன். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளையை பேதுரு சொல்றாரு, நீ வா, உன்னை மனுஷர் பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். அது மாதிரி நீங்கள் எந்த சோதனை வந்தாலும் இயேசுவுக்கு சீடராகவே இருப்போன்னு ஒப்பு கொடுங்க. பேதுரு சொல்றாரு, வா, மனுஷரை பிடிப்பேன். அவர் பிரசங்கத்தில் பெரிய ஆளுங்க ஒன்றும் நடக்கல. அவன் போய் பிரசங்கம் பண்றாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆமென். 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஏன்? அவர் செத்தே போயிட்டார். நம்பியூர்ல கோயில் கட்டுறான். அந்த நாடு எங்க இருக்கு? இந்த நாடு எங்க இருக்கு? அங்க பேர் என்ன இருக்குங்க? இயேசுவின் இல்ல, பேதுரு ஆலயம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை செத்தாலும் உயிரோடு இருக்குங்க. நீங்க இயேசுவுக்கு சீடராய் பாருங்க. இந்த உலகமே உங்களை போற்றக்கூடிய உங்களுடைய குடும்பம் மலர் செல்லிப்பாளையத்தில் இருக்கலாம், எலத்தூர்ல இருக்கலாம், தெற்கு பகுதியில் இருக்கலாம். இயேசு அங்க கூட இருப்பார். உலகமே அவர்களுக்கு அடிமையா இருக்கும். அவங்க சொல்றதுக்காக தான் கடவுள் ஜெயிக்க வைக்க நிற்பார். நீங்க மெட்ராஸ்ல வந்து பொண்ணை கொடுத்து நம்பியூரே கதின்னு கிடந்துக்கு நம்ம சம்மந்தி ஊழியத்துக்கு போறாங்க. அவங்க ஊழியத்தை அநேகர் விரும்புறாங்க. ஏன்னா ஊழியம் கத்தருக்குரியது. கண்ணாரீட்டெல்லாம் அன்னைக்கு செஞ்ச ஊழியம் தான். கண்ணாரீட்டா, அம்மா ரெபேக்கா எல்லாம் செஞ்ச ஊழியம் தான் செரங்காட்டு ஊழியம். இன்றைக்கு அவங்க விட்டுட்டாலும் ஆண்டவர் உடல உங்களோடு கூட இருந்து பிரம்மாண்டமாய் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். செத்து போன இடத்துல நீங்க செரங்காட்டுல இருந்து வந்து ரீட்டாவுக்கு சப்போர்ட்டா ஊழியம் செய்யறீங்க. அங்க செத்து போச்சு ஊழியம். இன்னைக்கு நீங்க தான் போய் நிக்கிறீங்க. பாத்தீங்களா? அதுதாங்க கடவுளுடைய நோக்கம். இது ஆரம்பம். இது அப்படி இப்படி 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 30, 60, 100 வளர்ந்து பல ஆயிரக்கணக்கில் அம்மா சோத்திரங்கம்மான்னு உங்களை கையெடுத்தாங்கன்னா உங்களால சோத்திரம் சொல்லவே முடியாது. ஆமென். அப்படித்தான் ஆண்டவர் நடத்தி கொண்டு போகிறார். இயேசுவின் சீடராய் நீங்கள் வாழ வேண்டும். நோவா காலத்துல பூமி எப்படி இருந்துச்சுன்னா அக்கிரமம் நிறைந்திருந்தது. 3:20 வாசிங்க. பாருங்க, அநேகர் மறிச்சு வீணா போகும்போது அந்த 8 பேர் மாத்திரம் தேவனால் காக்கப்படும். அதனால இந்த தமிழ்நாடே அழிஞ்சாலும் கூட நீங்களும் உங்க குடும்பமும் வாழக்கூடியதா இருக்க கடவுள் உங்களுக்கு துணையாக இருப்பார்.
இவங்க பேழையும் செத்துரும், பேழையில் இருக்கிறவங்களும் செத்துருவாங்க நினைக்கும் போது அவங்க தான் காப்பாற்றப்படுகிறார்கள். ஏன்? கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவர்கள் அவர்கள். கர்த்தருடைய சிந்தையை அவர்கள் அறிந்தவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவே தேவனுடைய சன்னிதானத்தில் ஏசாயா 54:9 வசனத்தை வாசிங்கம்மா. இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். பாருங்க, ஆண்டவர் அங்கிருந்து வெளியே அந்த பேழையிலிருந்து வெளியே வந்தோடனே அவனுக்கு ஒரு வானவில் அடையாளமாக வைத்தார். ஆமென். அந்த வானவில் வந்தாலே இனி ஜலத்தினால அழிவு கிடையாது என்ற அர்த்தம். ஆகவே உங்களுக்கும் எனக்கும் இயேசுவை ஆண்டவர் அடையாளமாக பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. எசேக்கியேல் 14:14 வாசிமா. எசேக்கியேல் 14:14. அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள். அப்ப பாருங்க, அந்த ஜெபிக்கிறவங்க, அவங்களுடைய நீதியில வாழ்றவங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி, நோவாவே கூட இருந்தாலும் அழிவுதான் என்று வேதம் சொல்லுகிறது. புரியுதுங்களா நான் சொல்றது? அதாவது நோவா இருந்துட்டா கூட நோவாவுக்காக நீதியின் பாதையில நடக்காதவங்களை நோவாவுக்காக இறைவன் காப்பாற்ற மாட்டார். தானியேல் இருந்தா கூட, அப்ப பாருங்க, இவ்வளவு பெரிய வேதாந்தத்தில் எத்தனை பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. பேதுரு இவர் இருக்கிறாரு, ஆபிரகாம் இருக்கிறாங்க, ஏன் நெகேமியா இருக்கிறாரு, யாக்கோபு இருக்கிறாரு. இத்தனை பேரை விட்டு யாரை சொல்றாரு ஆண்டவர்? நோவா அவ்வளோ பெரியவனாக பிரித்து எடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஒரு கப்பலை கட்டினதுக்கு அவனை காப்பாற்றினது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலையும் கூட அவனுடைய பேரு புகழ் பிரம்மாண்டமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் மற்ற தீர்க்கதரிசிகளும் அவனுடைய பேரை புகழாக எடுத்து பேசக்கூடியவர்களாக இருக்காங்க. நோவா இருந்தால் அடுத்து யாருமா? தானியேல். எப்பேற்பட்ட காரியம் பாருங்க. தான் ராஜா, தான் நண்பன் தான், என் நண்பா என்னை காப்பாற்றுன்னு காலில் விழல. இன்றைக்கு எல்லாம் போய் இந்த அரசியலில் பார்த்து சாக்கடையில் விழுகிறாங்க பாருங்க. இதெல்லாம் அழிவுக்கு. ஒரு நாள் இவங்க உருவாக்கி இருக்கிறது இவங்களே ஆள முடியாம நடு ரோட்ல அனாதை பணமா கிடப்பாங்க. அழிவுக்கு. நான் உங்களுக்கு கருத்தா சொல்றேன், ஆண்டவருக்குள் நோவாவை போல, தானியேலை போல, யோபை போல தான் பிள்ளைகள் 10 செத்த போது கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று இறைவனை தொழுது கொள்ளுகிறவனாக காணப்பட்டான். ஐயோ, இனிமேல் எனக்கு ஏசுனார் வேண்டாம், எனக்கு அது வேண்டாம், எங்க அக்கா சொன்னா, எங்க ஆத்தா சொன்ன, அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. மரித்தாச்சு, அவங்க நித்திரையாய் இருக்கிறார்கள். ஆமென். அவர்கள் இனி கிறிஸ்துவோடு கூட கடந்து வருவார்கள். நியாய தீர்ப்பில் அவர்களை நாம் பார்ப்போம். எல்லா சத்தியத்தையும் அறிஞ்சிருக்கிற மக்கள் கூடங்க சில சுயன்னு வரும்போது அவங்க கீழே இறங்கிடுறாங்க. ஏதோ கடவுளுடைய தயவில் அவங்கள மீண்டும் ஆண்டவர் காப்பாற்றிடுறார். நீங்க கீழே இறங்கி மேடு ஏறாதீங்க, அப்படி உயரமா நில்லுங்க, தேவ பிள்ளையாய் நில்லுங்கள். பேதுரு நின்னது போல. அவன் மறுதளிச்சவன் தான், ஆனா அந்த அபிஷேகம் வந்தவன பாருங்க, அவன் புறஜாதிகளுக்குள்ள வந்து சத்தியத்தை போதிக்கக்கூடியவனாக இருக்கிறான், ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். நோவாவின் காலத்துல பூமி அக்கிரமத்தில் நிறைஞ்சிருந்த போது, பட் நோவாவோ அந்த தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. யோசுவா சொல்லுவாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த யோசுவாவுக்கு முன் அடையாளமே நோவா தாங்க. நோவாவை பார்த்துதான் இவங்கெல்லாம் அப்படி வாழ்றாங்க. நீதியை பிரசங்கித்தவனாகிய அவன் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்று சொல்கிறான். அழிவுக்கு நோவாவுடைய குடும்பம் அவனுடைய இருதயங்களை காப்பாற்ற கர்த்தர் ஒரு பேழையை உண்டாக்கினார். அவருடைய குடும்பத்தை காப்பாற்ற ஒரு பேழையை உண்டாக்கினார். மிருக ஜீவன்களை காப்பாற்ற ஒரு பேழையை உண்டாக்கினார். அதுல நோவாவை தலைவராக வச்சார். அதனால உங்க குடும்பத்துக்கு உங்களை தலைவராக வைப்பார். அந்த தலைமை கடவுளுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். நீங்கள் சபைக்கு வருவதிலே உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் 6 நாளும் வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்து இருக்க வேண்டும். நீங்க ஞாயிற்றுக்கிழமை தான் தப்பு இல்லை. வானம் புறஜாதியார், வாரத்துல 1 நாள் உண்மையாய் இறைவனை தொழுது கொள்ளுங்க. கள்ள போதகத்துக்கு அடிமையாகாதீங்க. கர்த்தருடைய போதகத்துக்கு ஆசீர்வாதமாய் இருங்கள். உங்க வழியா அந்த நல்ல போதகம் வெளி உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் போக வேண்டும். 7 நாட்களில் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று, உலகம் அழிந்தது, நோவாவும் அவனுடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டது.
அவருக்கு ஒரு வானவில் கொடுக்கப்பட்டது, நமக்கு இயேசு கொடுக்கப்பட்டுள்ளார். அதனால நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை ஒரு வாசிங்க. தீமை செய்து வாசிங்க. பாருங்க, இந்த பாடு அனுபவிக்கிறதுல ஒரு மேன்மை இருக்கிறது. நாங்கெல்லாம் அறுத்து ரத்தமே சிந்திட்டு வந்தோம், அதுல ஒரு மேன்மை, அதுல ஒரு சாட்சி. உங்களுக்கு என்ன துன்பம் வந்தாலும் கடவுள் உங்களுக்கு பொக்கிஸ்தாராக இருப்பார், ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருப்பார். அதே நம்ம 2 பேதுருல 2ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிங்கம்மா. பாத்தீங்களா, அன்றைக்கு அந்த அழிவுலாம் பாத்தீங்கன்னா நமக்கு திருஷ்டாந்தமா முன்னால வச்சிருக்கிற அடையாளமா. அதனால நோவா காப்பாற்றுறது போல நம்மளை காப்பாற்றவும் வல்லவர். நோவா காலத்துல சொல் பேச்சு கேட்காம போனவங்களுடைய அழிவை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த சொல் பேச்சு கேட்காம போறவங்களுடைய அழிவையும் நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம். நீதிமொழிகள் 4:23 வாசிங்கம்மா. இன்னொன்னு எண்ணாகமம் 23:9 வாசிமா. எல்லா காவலோடும் நம்ம இருதயத்தை காத்து கொண்டோம்னா போதும். கோயிலுக்கு வரீங்களா, ஜெபம் பண்றீங்களா, பாட்டு பாடுறீங்களா, காணிக்கை செலுத்துறீங்களா, ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்க போறீங்களா, அது உங்களை நிறைவாக இந்த உலகத்துல நடத்தும். எண்ணாகமம் 23:9 கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு பாருங்க, இவன் சொன்னவன் யார் தெரியுங்களா? தேவனுடைய பிள்ளைகளை சபிக்க வந்த ஒரு தீர்க்கதரிசி. ஒரு ராஜா கூட்டிட்டு வர்றாரு, ஐயோ இந்த ஜனங்களை கண்டா எனக்கு பயமா இருக்கு, இந்த ஜனங்களை நீ சாபம் பண்ணினா சபிச்சினா சபிக்கப்பட்டு போயிடுவாங்க அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்றாருங்க? நான் கண்மலை வாசிங்க பார்க்கிறேன். பாருங்க, நோவா காப்பாற்றப்பட்டது கூட காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க பிள்ளைங்களை பெண் கொடுத்து பெண் எடுத்ததுல ஆசீர்வாதம் பெற்றாங்க. மற்ற ஜனங்கள்லாம் அந்த பெண் கொடுத்து பெண் எடுத்ததுல சாபத்தை பெற்றாங்க. இங்க பிழையாமனுடைய கதையில பார்க்கும்போது அவர் சொல்றாரு அந்த ராஜாட்டையோ, இந்த ஜனங்க ஜாதிகளுடைய கலக்கிறது இல்லை, வேதத்தோடு கலந்த வாழ்க்கை, இயேசுவின் வார்த்தையோடு கலந்த வாழ்க்கை. காலைல 5 மணி ஆனால் இவங்க ஜெபம் பண்ணுவாங்க, மற்றவங்க காலையில் எழுந்திருந்த உடனே சரசமா அவங்க வழியில் அவங்க போவாங்க. தேவனுடைய பிள்ளைகளுடைய வழி தனியானது. கோயில்னால தேவனுடைய பிள்ளைகள் என்ன ஆட்டம் ஆடினாலும் பாட்டு பாடினாலும் அவங்க கோயிலுக்கு தான் போவாங்க பைபிள் எடுத்து. இதுதான் தேவனுடைய பிள்ளை. அப்போ அந்த ராஜா சொல்றாரு, என்னையே சபிக்க சொன்னா நீ ஆசீர்வதிக்கிறவங்கள அப்படிங்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜனங்களை சபிக்க கூடாது, போய் ஜாக்கிரதையா போ. மீறிக்கிட்டு போறாரு. இவர்கிட்ட பேசுறத விட்டு கழுத பேசுதுங்க. எஜமான் நினைக்காத ஒண்ணு நான் அப்படி விட்டுருக்கேன்னா எனக்கு முடியும், அங்கே தேவதூதன் பட்டையதை வச்சுக்கிட்டு நிற்கிறான். அதனால பாருங்க, நாம வழி தப்பி போனா நம்ம மிருகத்துக்கு ஆசீர்வாதம் வந்துடும், நாம போயிடுவோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு நமக்குள் தான் மிருகம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான்கள். நமக்காக இயேசு மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். தைரியமா இருங்க, பலத்த காரியங்களை செய்வார்.